கீர் மட்டும் அந்த 1லேருந்து 5 கீர் மட்டும் போடுறீங்களா? ட்ரை பண்ணுங்கள். மறுபடியும் அது 3வது கீர் தான், அது 5. சரிங்க, மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள். 1லேருந்து 5 அதை பிடிச்சி இப்படி கசக்கி ட்ரை பண்ணி இப்படி சிரமப்பட்டு போடாமல் மெதுவாக மெயில்டாக போடுங்க. பட் இது பிடிச்சி அவ்வளோ தூரம் நீங்கள் ரிஸ்க்காக இருக்கக்கூடாது. கையை மேலே விழுங்க. விழுந்துருச்சுங்களா? நியூட்ரு ஆயிடுச்சுங்களா? 2 விழுந்துருச்சுங்களா? நியூட்ரு ஆயிடுச்சுங்களா? 3 விழுந்துச்சுங்களா? நியூட்ரு ஆயிடுச்சுங்களா? 4 நியூட்ரு ஆயிடுச்சுங்களா? 5 நியூட்ரு ஆயிடுச்சுங்களா? சாவி மட்டும் ஆஃப் பண்ணுங்கள். சரிங்களா? நான் இப்போ போடும்போது ஈஸியாக விழுந்துச்சிங்களா, டைட்டாக சிரமப்பட்டு விழுந்துச்சிங்களா? ஈஸியாக தான் இருந்துச்சு. பட் நீங்கள் என்ன பண்ணீங்க? டைட்டாக அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நியூட்ரு, செகண்டு நியூட்ரு, தேர்டு நியூட்ரு, ஃபோர்த்து நியூட்ரு, ஃபிஃப்த்து நியூட்ரு. கிளியருங்களா? மறுக்கா ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? மறுக்கா இன்னொருக்கா ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகேங்கக்கா. ஓகேங்களா? கை வைங்க. 1 நியூட்ரு, 2 நியூட்ரு, 3 நியூட்ரு, 4 நியூட்ரு, 5 நியூட்ரு. கிளியருங்களா? நான் போடும்போது 5 கீர் உங்கள் கையில் விழுந்தது உங்கள் கையில் ஃபீல் ஆச்சா? நீங்கள் போடும்போது உங்களுக்கு ஃபீல் ஆச்சா? ரொம்ப டைட்டாக. இப்போ போடுங்க. ஓகே, கிளியரா? இன்னொரு தடவை இதை பார்த்தே போடுங்க. லிவரை பார்த்து கீர் ட்ரை பண்ணுங்கள். 5 கீர் ட்ரை பண்ணுங்கள். 1 2 3 4 5. ஓகே, இப்போ என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, நேரம் அந்த ரோடை பாருங்கள். இங்கே வண்டி தெரியுதா? அந்த வண்டியை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. நியூட்ரு பண்ணுங்கள். செகண்ட் கீர் போடுங்க. நியூட்ரு பண்ணுங்கள். தேர்ட் கீர் போடுங்க. நியூட்ரு பண்ணுங்கள். ஃபோர்த்து கீர் நியூட்ரு பண்ணுங்கள். ஃபிஃப்த்து கீர் நியூட்ரு பண்ணுங்கள். இப்போ விழுகிறது தெரியுதா உங்களுக்கு?
இப்போ ஃபீல் பண்ணி போடுறீங்களா இல்லை எதார்த்தமாக போடுறீங்களா? இப்போ அது ஃபீல் ஆகுதா? பட் இது திரும்ப திரும்ப பார்த்தே போட்டோம்னா அதை நம்ம ஃபீல் பண்ண முடியாது. அது நம்ம பார்க்காம ஹேண்டில் பண்ணால் தான் அது எந்த கியருக்கு போகுதுன்றது நம்ம கையில் ஃபீல் ஆகும், அது நம்ம மைண்டுக்கு வரும். மறுபடியும் ஃபஸ்ட்டு கியர் போடுங்க, நியூட்ரல் பண்ணுங்கள். என்னாச்சுன்னு தெரியுமா? 4வது கியர் விழுந்துச்சு. ஓகே தானே? ரைட்டு. இப்போ நியூட்ரலாக தான் இருக்குது. லிவரை பார்க்காதீங்க, உங்கள் வண்டியை பாருங்கள். 3வது கியர் போடுங்க, நியூட்ரல் பண்ணுங்கள். 2வது கியர் போடுங்க, நியூட்ரல் பண்ணுங்கள். 1வது கியர் போடுங்க, நியூட்ரல் பண்ணுங்கள். 5வது கியர் போடுங்க, நியூட்ரல் பண்ணுங்கள். 4வது கியர் நியூட்ரல் பண்ணுங்கள். ஓகே தானே? உங்கள் வண்டி தெரியுதுல்ல? மறுபடியும் உங்கள் வண்டியை பாருங்கள். ஃபஸ்ட் கியர் போடுங்க, நியூட்ரல் பண்ணுங்கள். 3rd கியர் நியூட்ரல் பண்ணுங்கள். 5th கியர் போடுங்க, நியூட்ரல் பண்ணுங்கள். 2nd கியர் நியூட்ரல் பண்ணுங்கள். 4th கியர். பட் ஈஸியாக விழுந்துச்சா கம்ப்ளைண்ட் ஆகி போட்டோமா? நான் மெதுவாக தானே சொல்லித்தரேன், ஸ்பீடாக சொல்லித்தரேன்னா? நான் ஏதாச்சும் அவசர அவசரமாக ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா? இப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்? நீங்களே ரிலாக்ஸாக இருக்கணும்ல. எனக்கு ஃபோர்ஸ் வேணாம், எனக்கு தேவை நீங்கள் அந்த கீர் இந்தந்த கீர் இந்தந்த சைடு இருக்குதுன்னு ஃபீல் பண்ணணும். எனக்கு அதுதான் வேணும். ட்ரை பண்ணுங்கள். ஓகே, மறுபடியும் உங்கள் வண்டியை பாருங்கள். ஃபஸ்ட் கியர் நியூட்ரல், 3rd கியர் நியூட்ரல், 5th கியர் நியூட்ரல், 4th கியர் நியூட்ரல், 2nd கியர் நியூட்ரல். கிளியரா? மறுபடியும் இன்னும் ஒரு தடவை செக் பண்ணுறோம். கிளியராக ஹேண்டில் பண்ணுங்க. யார் சாமி? ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்க. சந்துரு அண்ணா, சந்துருண்ணா சொல்லுதங்க, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேண்ணா. ஆஃபீஸ் இருக்காண்ணா இன்னைக்கு? இல்லைம்மா, அவங்க வெள்ளிக்கிழமை தான் வருவாங்க ராஜா, அந்த அக்கா லீவு. அப்படியா? இல்லை வேற ஆள் வேற வச்சு இருப்பாங்கன்னு சொன்னாங்க. அவங்க இருந்தாலும் இப்போது நான் நம்பர் சொல்கிறேன், அந்த நம்பரை கூப்பிட்றியா? சொல்லுங்க. 95 95 8585 8585 15 15 32. 32வா? ஆமாம், ஓகேண்ணா. இந்த நம்பரை கூப்பிடுங்க. நான் இங்கே செட்டிவாளி ஆஃபீஸில் எல்லாரும் போட்டிருக்கேங்க. எனக்கு ஸ்லாட் போடணும், பேலன்ஸ் அமௌண்ட் நான் எவ்வளோ கட்டணும்னு கேளுங்க. அவங்க பேலன்ஸ் அமௌண்ட் கட்ட சொல்லுவாங்க, கட்டிட்டு ஸ்லாட் போட்டுக்குங்க. சரி, ஓகேண்ணா. ஓகேடாதுங்க, போட்டு கூப்பிடுங்க. ஓகேண்ணா. உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? அஸ்வதி. அஸ்வதி. ஓகே, கிளியர் தானே அஸ்வதி? ரைட். மறுபடியும் இன்னும் ஒரு செகண்ட் செக் பண்ணலாமா? ஃபஸ்ட் கியர் போடுங்க, 3rd கியர் நியூட்ரல் பண்ணுங்க. மறுபடியும் ஓட்டப்பூரா அழிச்சிட்டு மறந்து வரோம். பட் இங்கேயே 10 மினிட்ஸ் ஓடிச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது? எனக்கு ஷார் இஷ்யூ இல்லை, பட் எனக்கு இன்னும் 4 இருக்குது, ஸ்பேஸ் இருக்குது, அது இஷ்யூ இல்லை. பட் நீங்கள் இதில் கிளியர் ஆனால் தான் நம்ம அடுத்த ப்ராசஸிங் போக முடியும். சரிங்களா? இஷ்யூ இல்லை, பட் இவ்வளோ நேரம் டைமிங் எடுத்துக்கக்கூடாது. சரிங்களா? இதில் கிளியர் ஆனால் தான் நீங்கள் ட்ராவலிங் போகும்போது உங்களால் ஈஸியாக ஃபஸ்ட்டு கியர், 2nd கியர், 3rd கியர் சேஞ்ச் பண்ணணும். கான்செப்ட் புரியுதா? மறுபடியும் ஃபஸ்ட் கியர் போடுங்க, நியூட்ரல் பண்ணுங்கள். 3rd கியர் நியூட்ரல் பண்ணுங்கள். 5th கியர்
நியூட்ரல் பண்ணுங்கள். நியூட்ரல். ஃபோர்த் கியர் ஃபோர்த். நியூட்ரல் பண்ணுங்கள். செகண்ட் கியர் செகண்ட். நியூட்ரல் பண்ணுங்கள். நியூட்ரல். கிளியர் தானே? ரைட் ஓகே. இன்னும் ஒரு தடவை மட்டும் இன்ஃபார்ம் பண்ண பாப்பா. அந்த அக்கா கூப்பிடு, பால் கறக்காக்கு. கிளியரா செக் பண்ணலாமா? தேர்ட் கியர் போடுறோம். தேர்ட். நியூட்ரல் பண்ணுறோம். செகண்ட் கியர் செகண்ட். நியூட்ரல் பண்ணுறோம். நியூட்ரல். ஃபோர்த் கியர் போடுறோம். ஃபோர்த். நியூட்ரல் பண்ணுறோம். ஃபிஃப்த் கியர் போடுறோம். நியூட்ரல் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கியர் மறுபடியும் நியூட்ரல். நியூட்ரல். மரியாதைங்க எப்போ வரீங்க? நியூட்ரல் தானே? ரைட் ஓகே. ரிவர்ஸ் கியர் உங்களுக்கு தெரியுமில்ல எப்படின்னு? இங்கே கொண்டு போயிட்டு பின்னாடி. ரைட் ஓகே, அவ்வளோதான். மறுபடியும் நியூட்ரல் பண்ணிடுங்க. ஓகே கிளியர் தானே? போகலாங்களா? ஏன் ஜாமி எப்போ வரீங்க? நாளையிலேருந்து ஸ்கூலுக்கு போகலையா? அப்போ இன்னிலிருந்து வரீங்களா? ரைட் ஓகே. என்னன்னு பார்த்துட்டு வாங்க பார்க்கலாம். என்ன சொன்னாங்க காலுக்கு? ஆனால் இன்ஜெக்ஷன் போட்டாச்சு. இன்ஜெக்ஷன் போட்டாச்சு. டிடி இன்ஜெக்ஷன்மா இப்போ 2 டோஸ். ரைட் ஓகே. அது வந்து தழும்பு, அது மறுபடியும் புண்ணாகக்கூடாது. புண்ணாச்சுன்னா அது சிரமப்படுத்திடும். ஆமாம். அண்ணன்ட்ட கரெக்டாக காமிச்ச காட்டி பரவாயில்லைங்க. லைட்டு இப்படி பல்லு பட்டுருச்சுக்கா, அதனால இன்ஃபெக்ஷன். ஆமாம், அது தழும்பு வந்துருச்சு. தழும்பு பட்டுருச்சு. ஒரு வாரத்துக்கு கறிமீன் எதுவும் கொடுக்காதீங்க. ஆனால் 10 நாளைக்கு கொடுக்க வேண்டாம்ட்டாங்க. ஒரு வாரம் 10 நாளைக்கு கறிமீன் கொடுக்காதீங்க. அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. சரிங்களா? கொஞ்சம் உப்பு இல்லாமல் சோறு போடுங்க. நிஜமானதான். கத்திரிக்காய் புளி இதெல்லாம் சேர்த்தா. ஆமாம், உப்பு இல்லாமல் சோறு போடுங்க. வேறு வழி இல்லை. அப்போ கம்முன்னு இருக்கணும். நாய் பல்லு பட்டாலே எஃபெக்ட் தான். அதுதான் சொல்கிறாங்க, நம்ம வளர்க்குறது வந்து நல்லா வளர்த்திடுவோம். அது வந்து என்னதான் நம்ம வளர்த்தினாலுமே அதனுடைய நம்மளுக்கு பிரச்சனை. அது வேற இடத்துல பட்டிருந்தா கூட இன்ஃபெக்ஷன் இல்லை. அது முதல்ல அவன்கிட்ட அந்த காயம் தழும்பு இருக்கு. நானும் கூட சரி பரவாயில்ல நின்றுப்பேன். விடக்கூடாது. வீட்டில் அவரு இன்னும் ஸ்கூலுக்கு போலியா அப்படின்னாரு. வீங்கிருச்சுங்கன்ட்டு. அது அப்படி போகக்கூடாது. அவனுக்கு ஒரு வாரத்துக்கு கறிமீன் எதுவும் கொடுக்காதீங்க. 10 நாளைக்கு கொடுக்காதீங்க, தப்பு இல்லை. உப்பு இல்லாமே சோறு போடுங்க. அவங்க 3 பேர் சாப்பிடுவாங்க. நேற்று தான் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு நாய் கடிச்சது. முந்தா நேற்று 5 நாள் ஜிஹெச்சில் 5 மணி நேரம் உட்கார வச்சுட்டாங்க. அப்சர்வேஷன்லேயே நீங்கள் இருக்கணும், வேறு வழி இல்லைன்னு சொல்லி அப்சர்வேஷன்லேயே 5 நாள் உட்கார வச்சு 5 மணி நேரம் உட்கார வச்சு தான் முழுங்கிருச்சு போலங்க. நான் போகிறதுக்குள்ள ஒரு மாதிரி வாமிட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்க. நாய் வேற மாதிரி மாறிடுச்சுட்டான். நம்ம நாய். ஆமா, தூக்கி போட்டு வாரிடுச்சு எனக்கு. ஐயோட்டு போய் பார்த்தா அது நார்மலாக வாந்தி ஏதோ முழுங்குறது தெரியாமல் சாப்பிட்டு அது முழுங்கிட்டு அது வயிற்று வலின்னு சொல்லி அதை எக்கி வாமிட் பண்ணிட்டு இருந்துச்சு. அது இவனை கடிச்சதில்ல, அதனால வாந்தி எடுத்துருக்கோம். ஆமாண்ணா, அதுக்கு இவனை கடிச்சுங்கட்டி வாந்தி எடுத்துருக்கு, வேற ஒன்றும் இருக்காது. சரி, நான் போயிட்டு சரிங்க, ஓகேங்க. நீங்கள் ஸ்லாட் போட்டு அப்புறம் 2 நாள் ஓட்டிக்கலாங்க. ஹாரிஸ்ட்டு ஓட்டிக்கலாம். நான் உங்கள் கார் ஓட்டுறீங்கன்னா அப்போ பாருங்க. ஆமாம், உங்கள் கார் ஓட்டி நீங்கள் உங்கள் காரே கொண்டு போய்க்கலாம். ஷூ அதே கொண்டு போய் அப்படியே ஓட்டி காமிச்சிட்டேன். அது கூட ஒரு நாள் கூப்பிடுங்க. அவர் வந்து ஒரு நாள் வரும். ஸ்டக் ஆகக்கூடாது. 2 நாள் கிளாஸ். நான் 3 தடவை நீங்கள் ட்ரை பண்ணி 3 தடவையும் ஸ்டக் ஆகிடுச்சு. கரெக்டு தானே? நான் அங்கே பேசினாலும் இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சுட்டு தான் இருக்கும். சரிங்களா? இந்த சீட்டில் உட்காந்துருக்கிற வரைக்கும் எனக்கு ரிசல்ட்டு தெரியும். மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க. கிளச்சு ஃபுல்லாக கடைசி வரையும் பிடிக்கணும். ஃபுல்லாக கடைசி வரையும் போகணும். போயிடுச்சுங்களா? இப்போ போயிடுச்சா கடைசி? இதுதான் கடைசி. பட் அதுக்கு நீங்கள் இப்படி முன்னால் வந்து உட்கார வேணாம். இந்த காலை கொஞ்சம் நவுத்திக்கங்க. இந்த இப்படி கால் இருக்குல்ல, இப்படி இருக்குல்ல, இங்கே பாருங்கள். ஒரு நிமிஷம் என்ன பாருங்கள், இந்த கால் இப்படி இருக்கா? இப்படி கொண்டு வாங்க. இப்படி கொண்டு வந்துடுங்க. இந்த சீட்டை ஒட்டி கீழே கை விடுங்க. இந்த சீட்டை ஒட்டி கீழே கை விடுங்க. ஒரு லிவர் இருக்கான்னு பாருங்கள் சீட்டு கடியில். அந்த லிவரை மேலே தூக்குங்க. நல்லா மேலே தூக்குங்க. லிவர் மேலே, அதாவது இங்கே வருங்க. இப்படி இருக்க லிவரை இப்படி தூக்குங்க. தூக்கிட்டீங்களா? இப்போ லிவரை விட்டுட்டு இப்போ கிளச்சை பிடிங்க. இப்போ போதும். இப்போ ஈஸியாக இருக்கா? எந்த வண்டியாக இருந்தாலுமே நமக்கு சீட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபஸ்ட்டு பண்ணணும். சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு கிளச்சை பிடிச்சி பார்த்தா தான் நம்மளால் அந்த சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா, நம்மளால் இந்த வண்டியை ஓட்ட முடியுமான்னு கெஸ் பண்ண முடியும். சரிங்களா? மெயினில் வச்சுக்கோங்க. இப்போ ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க. வண்டி நான் ஓட்ட மாட்டேன், நீங்கள் தான் ஓட்டணும். சரிங்களா? பக்கத்தில் பிரேக் இருக்குது தெரியுமா? அதையும் பிடிங்க. பிடிச்சிட்டிங்களா? இன்னும் பிடிக்கலையே. பெருவிரலில் அமுத்தி பிடிக்கணும். பிடிச்சிட்டிங்களா? ரைட்டு. சாவியை ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. பட் கிளச்சிலிருந்து நான் கால் எடுக்க சொன்னேன். உங்களை பிரேக்லேருந்து எடுக்க சொன்னேன்னா அப்புறம் ஏன் எடுத்தீங்க?
அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. சரிங்களா? ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க. பிரேக் பிடிச்சிருக்கீங்களா? அப்போ இந்த 1 or 2ல் இவங்க பேர் எழுதிடு. ஓகே, ஃபஸ்ட்டு கியர் போடுங்க. அஸ்வதி. என்னதுங்க? அஸ்வதி. AS. TH. ஃபஸ்ட் கியர் போட்டிங்களா? இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வீட்டில் பெட் நேம் வச்சுருக்கீங்களா? அப்படியா? சரி, நமக்கு டக்குன்னு அது க்ளோயிங் வெயிட்டிங் ஆயிரும். இப்போ என்ன பண்ணீங்க கேட்டீங்க, இந்த காலத்துக்கு இங்கே வைங்க. 80564270 ஆமாம். என்ன சார்? ஆஃப் கிளச் எடுங்க. ஆஃப் கிளச் கொஞ்சம் அவ்வளோதான், அதுதான் ஆஃப் கிளச்சு. வண்டி வைப்ரேட் ஆகுதுங்களா? இப்போ என்ன பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னா பிரேக்கை மட்டும் விடுங்க பார்க்கலாம். வண்டி என்ன மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க. ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக், ரிலாக்ஸ். ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கணும். பாப்பா அந்த அக்கா வராங்களா இல்லையா பாப்பா? ஒன்றும் செட்டிப்பார் போய் 2 நிமிஷம் சொல்லி நீ கூப்பிட்டு எவ்வளோ 5-10 நிமிஷம் ஆச்சு பாப்பா. டிரைவிங் ஒன்லைன் போட்டிருக்கா? ஆமாம், எங்கள்கிட்ட லைசன்ஸ் இருக்குது. லைசன்ஸ் எப்படி வாங்கினீங்க? அது 2 வீலர் வாங்கல ஒரு 8 வருஷம் முன்னாடி கொடுத்துட்டாங்க. ரைட், ஓகே. அப்போ ஓட்டி பார்த்தீங்களா வண்டி? காரு 4 வீலர் டச்சே பண்ணாங்க, அவங்களே கொடுத்துட்டாங்க. சரி, பாப்பா விட்டு வந்துட்டாங்க. இன்னும் 2 பேரும் ஒரே மாதிரி போட்டுருக்கிறீங்க. இன்னைக்கு கேட்குங்க பால் ஊற்றி இருந்துங்க, நம்மளை பார்த்துட்டே இருந்தாங்க. போகலாங்களா சுற்றி? இப்போ என்ன பண்ணு கேட்டிங்கன்னா ஸ்டியரிங் ஃபுல்லாக ரைட்டில் திரிக்கணும். கிளச்லேயும் பிரேக்லேயும் கால் ஃபஸ்ட்டு கிளச்சு ஃபுல்லாக பிடிச்சிக்கங்க, பிரேக்லேயும் கால் வச்சுக்கங்க, ஸ்டியரிங்கை ஃபுல்லாக ரைட்டில் திரிங்க. திரிச்சாச்சா? திரிச்சிட்டிங்களா? இப்போ என்ன பண்ணு கேட்டால் ஆஃப் கிளச் எடுக்கணும். ஆஃப் கிளச் அவ்வளோதான். அதை தாண்டி எடுத்தால் வண்டி ஆஃப் ஆகிடும். சரிங்களா? இப்போது அந்த வண்டி போயிடுச்சா? பிரேக்கு கொஞ்சோண்டு விடுங்க. எந்த குருவாயிரப்பா எல்லாத்தையும் கூப்பிட்டுக்குங்க. வண்டி ஓட்டும் போது யாரையும் கூப்பிடக்கூடாது. சரி, பிரேக் விட்டுருங்க. அப்படி வண்டி போகுதா? வெயிட் பண்ணுங்க. மறுபடியும் பிரேக்கு, ஃபுல்லாக கிளச் வெயிட் பண்ணலாம். மறுபடியும் ஆஃப் கிளச் எடுக்கலாம். ஆஃப் கிளச் தான் எடுக்கணும் சுற்றி. இப்போ பிரேக் விடுங்க. மறுபடியும் இன்னொரு நூல் கிளச் விடுங்க. ஒரு நூல் திருப்பிக்கலாம், மாற்றி திருப்பிக்கலாம். ஒரு கோடி தடவை வண்டியை நிறுத்தினாலும் மூவ் பண்ணுறதுக்கு இதுதான் ப்ரொசீஜர். சரிங்களா சுற்றி? போகலாங்க. பாப்பா நேற்று ஒரு 10:30க்கு 455 ஒரு நம்பர் கூப்பிட்ருப்பேன். அந்த நம்பர் கூப்பிட்டு சாமி போட்டு ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ். நம்ம எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு வெயிட் பண்ணுவோம். ஒன்றும் இஷ்யூ இல்லை. வெயிட் பண்ணுவோம். சரிங்களா? ரிலாக்ஸ். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வெயிட், ரிலாக்ஸ். சரிங்களா? மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க. லைட்டாக பிரேக் பிடிங்க. அந்த கார் போய்கிட்டோம். லைட்டாக பிரேக், மறுபடியும் பிரேக்கை விட்டுருங்க. ரிலாக்ஸ், வெயிட். ஓகே, ரிலாக்ஸ். பாப்பா தண்ணிக்கு எடுத்துருக்கேன். இல்லை எனக்கு இல்லை, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அஸ்வதிக்கு எனக்கு கொடுத்துறேன். சரியா? ரிலாக்ஸாக இருங்க. ரிலாக்ஸ். இது இறக்கம் தான் போயிட்டுருக்கு. பட் ஃபுல் கிளச் பிடிக்கல. இதுதான் ஃபுல் கிளச். இன்னும் கொஞ்சம் பிரேக் விட்டுருங்க. வெயிட் பண்ணுங்கள். பட் இதுதான் ஃபுல் கிளச். கரெக்டாக? இப்போ கொஞ்சம் பிரேக். பாப்பா இப்போ கூட அந்த தண்ணி கேணும். ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ். ஓகே, இந்த சாமி பட்டு நம்ம ஃபுல்லாக கிளச்சை பிடிச்சிருக்கோமா கம்மியாக பிடிச்சிருக்கோமா? ஃபுல்லாக தான் பிடிக்கும். எத்தனை தடவை கிளச்சை பிடிச்சாலும் ஃபுல்லாக தான் பிடிக்கணும். மறுபடியும் ஃபஸ்ட்டு கியர். ஆமாம்,
கிளச் எவ்வளோ எடுக்கணும்? ஆஃப். அவ்வளோதான். பிரேக் விட்டுட்டா இனிமேல் திருப்பிக்கலாம். திருப்பிக்கலாம். ஐயோங்கிறது வேறு. மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சை பிடிச்சிட்டு ஸ்டேரிங் திருப்பணும். திருப்பவே இல்லையே நீங்கள். ஆமாம், ஃபுல்லாக திருப்புங்க. 455 இருக்கா? 10:35க்கு 34 கூப்பிடுறேன். 455 இருக்கா? ஆஃப் கிளச் லாக் ஆகிடுச்சு. வண்டி போகுதா? வண்டி இப்படி மாற்றி திரிக்கணும். மறுபடியும் ஃபுல்லாக கிளச். வெயிட் பண்ணுவோம். அந்த சைடு மாற்றி திரிக்கணும். வெயிட் பண்ணுவோம். மறுபடியும் இப்போ ஃபுல்லாக லெஃப்ட் திரிக்கணும். கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிருக்கணும். வெயிட் பண்ணுவோம். அப்படியே மாற்றி திரிங்க. மறுபடியும் போதும். ரொம்ப சுற்றிக்கிட்டே இருந்தால் அப்புறம் அரிசி கடை இட்லி கடை தான். சரிங்களா? இப்போ கிளச்சை விட்டுருங்க. ஃபுல்லாக விட்டுருங்க. லைட்டாக எக்ஸைட். ஓகே, 10:30 பர்ஃபெக்ட் வந்துடும். 10:30 perfect. I will come there. Yeah, I'll be there. Okay, thank you. I am only coming with Polish. Okay. Okay, fine. I'm fine. ஓகே, இன்னும் கொஞ்சம் இங்கிலீஷுங்கிற மாதிரி. ஐயோ இன்னும் கொஞ்சம் எக்ஸலேட்டரு இல்லை, டக்குன்னு இங்கிலீஷ் பேசிட்டாங்களா, அதனால இன்னும் கொஞ்சம் இங்கிலீஷுன்ட்டு எக்ஸலேட்டரை விட்டுருவோம். சரி, ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கணும். நியூட்ரல் பண்ணி செகண்ட் கியர் போடணும். நியூட்ரல் பண்ணணும். செகண்ட் கியர். அஸ்வதி, நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? போடலையே செகண்ட் கியர் நீங்கள். ஓகே, மறுபடியும் இப்போ ஆஃப் கிளச் தான் எடுக்கணும். ஆஃப் கிளச். மறுபடியும் இப்போ அங்கே பள்ளம் வருது. ஃபுல்லாக கிளச் பிடிக்கணும். கொஞ்சம் பிரேக் பிடிக்கணும். ஃபுல்லாக கிளச் பிடிக்கணும்னு சொல்லியாச்சா? பட் ஃபுல்லாக பிடிச்சிங்களா ஆஃப் பிடிச்சிங்களா? இப்போ பிரேக்கை விட்டுருங்க. ஆஃப் கிளச் எடுக்கணும். ஆஃப் கிளச். பட் நம்ம கார் எடுக்கும்போது இந்த பொண்ணு நடந்து வந்துச்சா? இந்த பொண்ணே நடந்து இவ்வளோ தூரம் வந்துருச்சா? நம்ம காரில் எவ்வளோ தூரம் வந்திருக்கோம்? இல்லை, பார்த்துக்க ஓட்டி பார்த்துக்கலாம். அது அக்கா அப்போ பார்த்துக்கலாங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சொல்கிறேன். இன்னும் கொஞ்சம் இல்லை, ஆஃப் கிளச்சில் இருக்கட்டும். இப்போ ஃபுல்லாக எடுத்துருங்க காலை. லைட்டாக எக்ஸைட், கொஞ்சம் எக்ஸைட். ஒரு 400 கார் போட்டிருக்காங்க. கொஞ்சம் எக்ஸைட். பட் எங்கள் ஸ்பீடு பிரேக் வருது. ஃபுல் கிளச். மறுபடியும் ஆஃப் கிளச். கொஞ்சம் எக்ஸைட். நம்ம சரௌண்டிங் தகவல் இல்லைங்கக்கா, விசாரிச்சு தான் இருக்கேன். இன்னொரு அண்ணன் கேட்டுக்கிட்டே இருக்காரு. இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் வசதி. இன்னும் கொஞ்சம் இண்டிகேட்டர் தெரியுங்களா? லெஃப்ட். மறுபடியும் ஃபுல் கிளச். கொஞ்சம் பிரேக். இன்னும் கொஞ்சம் பிரேக். ஃபுல் கிளச் தான் சொல்லியாச்சு. இன்னும் கொஞ்சம் பிரேக். நிறுத்திக்கலாம். ஓகே. இல்லை, இப்போ வண்டி இப்படி நிற்கிதுங்களா சுதி? இப்போ என்ன பண்ண கேட்டால் ஃபஸ்ட்டு கியர் போடணும். இப்போ எல்லாம் போய்க்கிட்டும் யாரும் நம்மளை ப்ரெஷர் பண்ண மாட்டாங்க, டென்ஷன் பண்ண மாட்டாங்க. ரிலாக்ஸ். ஃபஸ்ட்டு கியர் போடுங்க. நான் இது ஹெல்ப் பண்ண மாட்டேன். ஆஃப் கிளச் எடுங்க. ஆஃப் கிளச் கொஞ்சம் இன்னும் அவ்வளோதான். அதை தாண்டி எடுத்து ஆஃப் ஆயிடும். சரியா? இன்னும் ஒரு நூல் மட்டும் கொஞ்சோண்டு. இன்னும் ஒரு நூல். ஓகே, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணால் பிரேக்கை விட்டுருங்க. வண்டி நிற்கிதா? இன்னும் கொஞ்சம் கால் எடுங்க கிளச்சில் இருந்து. வண்டி என்ன அதை திருப்பி. இப்போ ஹெல்ப். திருப்பி. ஃபுல்லாக கிளச்சை விட்டுருங்க. லைட்டாக எக்ஸைட். லைட்டாக எக்ஸைட். வெள்ளிக்கிழமை தான் திறப்பாங்க செட்டிபாளையம். எக்ஸைட் இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் இருந்து காலை எடுக்கிறோம். ஃபுல் கிளச் போடுறோம். செகண்ட் கியர். செகண்ட் கியர் நியூட்ரல் பண்ணி செகண்ட் கியர். மறுபடியும் கிளச்சை விட்டுட்டு ஃபுல்லாக விட்டுட்டு லைட்டாக எக்ஸைட். என்னன்னு கேளு. இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்.
சொல்லணும்னா இப்படி டச் பண்ணுறதுக்கும் இப்படி அமுத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சரிங்க, நான் கூப்பிட சொல்லுங்க. கான்செப்ட் புரியுதா? இப்படி டச் பண்ணால் அழகாக போகும், அமுத்துனா ஸ்பீடாக போகும். நமக்கு அழகாக போகணுமா ஸ்பீடாக போகணுமா? அப்போ லைட்டாக டச் பண்ணால் போதும். ஓகே, டச் பண்ணுங்கள். இப்படி மேலே அப்படி டச் பண்ண இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே, நம்ம போகலாம். இன்னும் கொஞ்சம் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணலாம். போகலாம். போகலாம். ஆமாங்கக்கா, சொல்லலைங்க. காரணம் வச்சுருக்கோம். போகலாங்க சுத்தி, போகலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். இண்டிகேட்டர் லெஃப்ட் போடுங்க சுத்தி. ஆமாம், எக்ஸைட்டர் விட்டுறணும். ஃபுல் கிளச் பிடிக்கணும். ஃபுல் கிளச், கொஞ்சம் பிரேக் பிடிக்கணும் சுற்றி. அப்படியே பிரேக் விட்டுருங்க. அப்படியே ஆஃப் கிளச் விடணும். ஆஃப் கிளச். நம்ம ரோட்டில் இருக்கலாம். நம்ம ரோட்டில் போகலாம். வெயிட் பண்ணுங்கள். இப்போ அப்படியே வெயிட், ரிலாக்ஸ். ரைட்டு போய்க்கலாம். இப்போ போகக்கூடாது. இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணுங்கள். ரைட் இப்போ போகக்கூடாது சுற்றி. நம்ம இப்போ ஓட்டி பழகிட்டு இருக்கோம். பிகினர் ஸ்டேஜில் இருக்கோம். செகண்ட் நாள் தான் ட்ரைவ் கிளாஸ் இருக்கோம். செகண்ட் நாள் நம்ம இவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுறதே பெரிய விஷயம். கரெக்டாக? பட் நம்ம ரிலாக்ஸாக இருக்கணும். இப்போ என்ன பண்ணிங்கன்னு கேட்டிங்கன்னா, கிளச்சை ஃபுல்லாக விட்டுருங்க. லைட்டாக எக்ஸைட் டச் பண்ணுங்கள். லைட்டாக டச் பண்ணுங்கள். பட் எங்கள் சேராட்டா நிற்கிதா? மறுபடியும் ஃபுல்லாக கிளச் பிடிங்க. வெயிட் பண்ணுங்கள். இப்போ அந்த வண்டி போகுதா? மறுபடியும் ஆஃப் கிளச் எடுங்க. வெயிட் பண்ணுங்கள். மறுபடியும் ஃபுல் கிளச் பிடிங்க. மறுபடியும் ஆஃப் கிளச். மறுபடியும் இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்டர். இப்போ வந்து அந்த மிரர் யூஸ் பண்ணி நம்ம அந்த ரோட்டுக்கு போய்க்கலாம். சுற்றி போகலாம். ஒரு செகண்ட் தான் யூஸ் பண்ணணும். எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். எக்ஸைட் இன்னும் கொஞ்சம், அவ்வளோதான். இந்த ஒரு 2 வீலருக்கு அப்புறம் வேறு யாரும் நம்ம அந்த சைடு வரமாட்டாங்க. மீதியெல்லாம் அந்த சைடு போய்க்குவாங்க. சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் சிட்டிக்குள்ளே இந்த மாதிரி டபுள் ரோடு வருதுன்னா நம்ம இந்த ரோட்டில் தான் வண்டி ஓட்டணும். சரிங்களா? ஃபுல்லாக விட்டுருங்க கிளச்சை. லைட்டாக எக்ஸைட்டர் டச் பண்ணுங்கள். லைட்டாக போதுங்களா? இங்கே ஒரு சுவிட்ச் இருக்கும், அதை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்கள். மறுபடியும் அங்கே பேரிகார்டு வருதுங்களா சுற்றி? இப்போ என்ன பண்ணால், என்கிட்ட குருவாயூரப்பா கூப்பிடுங்க. ஃபுல்லாக கிளச் பிடிங்க. லைட்டாக பிரேக் பிடிங்க. வெயிட் பண்ணுங்கள். ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக். வெயிட் பண்ணுங்கள். காலை எடுத்துடாதீங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ணால் ஆஃப் கிளச் எடுக்கணும். போகுதா? ரைட். இப்போ லைட்டாக எக்ஸிலேட்டர். இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்டர். கொஞ்சம் அப்படி மேலே இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸ்ருதி இன்க்ரீஸ் ஆகுதா? இப்போ எக்ஸிலேட்டர் விட்டுறோம். ஃபுல் கிளச் பிடிக்கிறோம். நியூட்ரு பண்ணி தேர்ட் கியர். மறுபடியும் காலை கிளச்சிலிருந்து எடுத்துகிட்டு லைட்டாக எக்ஸிலேட்டர். மறுபடியும் இங்கே ஆளுகள்லாம் நிறையா வராங்க. ஃபுல்லாக கிளச் பிடிக்கணும். கொஞ்சோண்டு பிரேக் பிடிக்கணும். கொஞ்சம் பிரேக். சரியா? ஹாரன் அடிக்கலாமா? போகலாம். இப்போ என்ன பண்ணி கேட்டால், கிளச் விட்டுட்டு எக்ஸைட் யூஸ் பண்ணணும்.
ஏன் என்னாச்சு இதுக்கு ஐயோ வந்த மாதிரி இருந்துச்சு யாரோ இதுக்குல இல்லை. ஃபஸ்ட்டு யாரை பார்த்தும் பயப்படக்கூடாது சரிங்களா. எவ்வளோ பெரிய சுச்சுவேஷனாக இருந்தாலும் லெஃப்ட்டில் ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இந்த மாதிரி போயிட்டே இருக்கணும் சரிங்களா. இன்னும் கொஞ்சம் லைட்டாக எக்ஸிலேட்டர் இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்டர் விட்டுருங்க. ஃபுல் கிளச், கொஞ்சம் பிரேக் சொல்லுங்கள். கேளுங்க, எதை கேட்க வரீங்க கேளுங்க. அதான் நம்ம தான் கிளச் பிடிச்சாச்சு, பிரேக் பிடிச்சாச்சுல்ல. ஓகே, இப்போ பிரேக் விட்டுறணும், கிளச் விட்டுறணும், கொஞ்சம் எக்ஸிலேட்டர். ஓகே, மறுபடியும் இப்போ எக்ஸிலேட்டர் விட்டுறோம் சுற்றி ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம், நியூட்ரல் பண்ணி 4th கியர் போடுறோம். மறுபடியும் காலை எடுத்துகிட்டு டக்குன்னு எடுத்துகிட்டு எக்ஸிலேட்டர். ஓகே, போகுதா? ஒன்று இப்போ அந்த வண்டி பிரேக் பிடிச்சிருக்கா? இங்கே கூட்டம் நிறையா வருதா? லைட்டாக பிரேக் பிடிங்க, ஃபுல்லாக கிளச் போடுங்க. ஃபுல்லாக கிளச் வெயிட் பண்ணுங்கள். அப்படியே இண்டிகேட்டர் லெஃப்ட்டு போடுங்க சரிங்களா. இப்போ ரிலாக்ஸ், வெயிட் பண்ணுங்கள். ரிலாக்ஸ், ஃபுல்லாக கிளச். நம்ம வண்டி அங்கே நிறுத்த போகிறோம். இன்னும் கொஞ்சம் பிரேக்கு. இப்போ அந்த கார் நிற்கிதுங்களா, அதை தாண்டி நிறுத்தணும், வெயிட் பண்ணலாம் சரிங்களா. அப்படி நம்ம 4th கியரில் தான் வந்தோம் சுற்றி, நம்ம அப்படியே போகலாம், இன்னும் இஷ்யூ இல்லை சரிங்களா. வெயிட். இப்போ கொஞ்சம் பம்ப் பண்ணால் நிற்கும் பிரேக். பட் நம்ம 4th கியரில் வரோம், 5th கியரில் வரோம், அது இஷ்யூ இல்லை. நம்ம ஃபுல்லாக கிளச் பிடிச்சி மெதுவாக அங்கேருந்து பிரேக் பிடிச்சிக்கிட்டே வந்தோம். கரெக்டுங்களா? ஃபுல்லாக கிளச் பிடிச்சி மெதுவாக அங்கேருந்து பிரேக் பிடிச்சிக்கிட்டே வந்தோம். நமக்கு எங்கே தேவையோ அங்கே வந்து ஒரு மிதிச்சோம், வண்டி என்ன ஆயிடுச்சு. கான்செப்ட் புரியுதா? சரிங்களா. இப்போ கிளச்சை பிடிச்சிருக்கீங்க, பிரேக் பிடிச்சிருக்கீங்க, கரெக்ட் தானே. இப்போ நம்ம வண்டியை நிறுத்தியாச்சு, நீங்கள் பின்னால் இறங்கி போக போகிறீங்க. இதுக்கு என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, இப்போ வண்டியை நியூட்ரல் பண்ணுங்கள். பண்ணிட்டீங்களா? ஹேண்ட் பிரேக்கை பிடிச்சி ஒரு இழு இழுங்க. இதுதான் ஹேண்ட் பிரேக்கு, ஒரே இழுத்துட்டிங்களா. சாவியில் ஒரு திருப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணியாச்சு. மறுபடியும் ஃபஸ்ட்டு கியர் போடுங்க. இப்போ பிரேக் விட்டுருங்க, இப்போ கிளச் விட்டுருங்க. இப்படி தான் நிறுத்திட்டு இறங்கணும். ஆமாம், கான்செப்ட் புரியுதா? ஓகே. அப்படி நீங்கள் பின்னால் போய்க்கிங்க. இங்கே இன்னொரு ஆள் வருவாங்க, நான் அவங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன்.